இன்னும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL 39வது போட்டியாக நேற்றைய தினத்தில் 4ஆம் 5ஆம் இடத்தில் புள்ளிப்பட்டியலில் இருக்கின்ற சென்னை சூப்பர் கிங் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி சென்னை சிதம்பரம் மைதானத்தில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சோற்று வெற்றி பெற்றிருந்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங் ஆரம்பத்தோடு பட்ட ரஹானே வந்த வேகத்தில் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார். டெரல் மிச்சல் 11 ஓட்டங்கள், ரவீந்திர ஜடேஜா 16 ஓட்டங்கள் என்று விக்கெட்டுகள் வீழ்ந்திருந்தாலும் அணியின் தலைவராக ருத்ராஜ் கேக்வாட் இன்றைய தினத்தில் சிறப்பான ஒரு அதிரடியை காட்டியிருந்தார். 60 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 12, 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக ஆட்டம் இழக்காது 108 ஓட்டங்களை பெற்று தனது IPLிலே 2வது சதத்தை பெற்று சாதனை படைத்திருந்தார். இறுதி நேரத்தில் சிவம் தூபே 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 7 இடங்களாக வாடிக்கை காட்டி 66 ஓட்டங்களை பெற்றிருந்த பிறகு இறுதி நேரத்தில் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக MS தோனி ஆடுகள் முனைந்து ஒரு பந்து மாத்திரம் இருந்தது. மீதியாக அந்த பந்திற்கும் 4 ஓட்டங்கள் பெற்று ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 210 ஓட்டங்களை சென்னை சூப்பர் கிங் குவித்திருந்தது. ஆகவே லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பந்து வீச்சு பொறுத்தவரை மேட் ஆண்ட்ரி மற்றும் மொஷின் கான், யாஸ் தாக்கூர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு 211 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது சென்னை சூப்பர் கிங்கால். ஆகவே அணியின் ஆரம்பத்தோடு பட்ட பிறகாக லக்னோ சூப்பர் ஜெயண்டின் டேகாக் ஆட்டம் இழந்திருந்தார். வந்த வேகத்திலே அதிர்ச்சி அளித்திருந்த சகருடைய முதலாவது பந்து வீச்சிலே அதன் காரணமாக KL ராகுல் பொறுப்புடன் ஆடிக்கொண்டிருந்த வேளை 16 ஓட்டங்களும் ஆட்டம் இழந்திருந்தார். தேவ்தத் படிகள் 13 ஓட்டங்களை பெற்றிருந்த ஆட்டம் இழந்த வேளையில் ஒரு முனையில் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் நிலைத்து நின்று அதிரடியாக ஆடி வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 63 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 13, 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக ஆட்டம் இழக்காது 124 ஓட்டங்களை பெற்று தன்னுடைய IPLில் கன்னிசத்தினை பூர்த்தி செய்திருந்தார். நிக்கலஸ் பூரான் இறுதி நேரத்தில் 15 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக அதிரடியாக 34 ஓட்டங்களை பெற்று சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். இந்த 2 வீரர்களும் 4வது விக்கெட்டுக்காக 34 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 70 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இறுதி நேரத்தில் தீபக் கூட 6 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 இடங்களாக வெற்றிக்கு ஒரு முக்கியமான 17 ஓட்டங்களை பெற்றதன் காரணமாக 5வது விக்கெட்டுக்காக 19 பந்துகளில் 55 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றிருந்தார்கள் மார்க்கஸ் ஸ்டாய்னஸோடு. அதன் காரணமாக இந்த போட்டியில் 19.3 பந்து வீச்சில் 214 ஓட்டங்களை பெற்று 213 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக சிறப்பான ஒரு இடத்தை இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் மாத்தீஸ் பத்திரன 2 விக்கெட்டுகளையும், தீபக் சகார், முஸ்டபிஸ் ரஹ்மான் ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பொறுத்தவரையில் 8 போட்டிகள் பங்கேற்று 5 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகள் தோல்வி என 10 புள்ளிகளோடு இப்படி 4ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்தவரையில் 8 போட்டிகள் பங்கேற்று 4 போட்டிகளில் வெற்றி, 4 போட்டிகள் தோல்வி என இப்பொழுது 8 புள்ளிகளோடு 5ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டிருந்த மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.